Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th மேத்ஸ் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.3 பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த வீடியோல நீங்க சம் நம்பர் 1 2 3 மூணுமே பார்க்கலாம். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் ஒன் क्वेश्चन படிக்கிறேன். Let f equal to x, y such that x and y belongs to a natural number and y equal to 2x ன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிடுறேன். f அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஓகேவா? சோ அது எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸும் ஒய்யுமா இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம நார்மலி ஒரு ஆரோ டயக்ராம் போட்டோம்னா எப்படி எக்ஸ் ஒய் இருக்குமோ அந்த மாதிரி இது எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கு. ரெண்டுமே என்ன சொல்றாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஒய்ல இருந்து ஓகேவா, இப்போ எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு எப்படி ரேஞ்ச் வருது அப்படின்னா 2 into எக்ஸா. ஓகேவா? சோ அந்த மாதிரி ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பி ஆர் ரிலேஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் நம்பருக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? Find the domain, codomain and range. Is this a relation of function? இப்போ இதுல இருந்து டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சொல்யூஷன் எழுதுறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் given எழுதிக்கிறேன். given என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் என்ன சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸ் y வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ x and y are natural numbers. natural numbers அப்படின்னா என்ன, இட்ஸ் நதிங் பட் 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கிறதா நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? சோ இதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். அண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா என்னது, y equal to 2x அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ சப்போஸ் ஓகேவா, சோ நான் x நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டோமா, அப்போ 1 2 3 போட்டு எக்ஸெட்ரா போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, y equal to 2x. ஓகேவா? இந்த ஃபார்மேட்ல x சப்போஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா y equal to என்னவா இருக்கும், 2 into 1. ஓகேவா? சோ ஜஸ்ட் x இருக்க இடத்துல என்ன போடுறோம், 1 ஓட வேல்யூ அப்ளை பண்ணி எழுத போறோம். ஓகேவா? அப்போ 2 1s are 2. இப்போ x வந்து 2 இருக்கு அப்படின்னா y equal to என்னவா இருக்கும், 2 into 2 இருக்கும். so 2 2s are 4. ஓகேவா? நெக்ஸ்ட் x equal to 3 இருக்கு அப்படின்னா y equal to என்னவா இருக்கும், 2 into 3 இருக்கும். so 2 3s are 6. ஓகேவா? நெக்ஸ்ட் x equal to 4 இருந்துச்சு அப்படின்னா and y equal to 2 into 4, அப்ப 2 4s are 8. ஓகேவா? சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ். ஓகேவா? சோ ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்களே தவிர்த்து இதுக்கு எங்க எண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை இல்லையா, அதனால இது வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஃபங்க்ஷன் எழுதுறேன். f equal to என்ன அப்படின்னா 1 போடும்போது என்ன கிடைச்சது, 2 கிடைச்சது. அப்போ 1 2 2 போடும்போது 4, அப்போ 2 4. நெக்ஸ்ட் 3 போடும்போது 6. ஓகேவா? அப்போ 3 6. நெக்ஸ்ட் 4 போடும்போது 8. ஸோ 4 8ன்னு சொல்லி இந்த எண்டிங் என்ன இருக்கும், ஸோ போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இப்போ ஆரோ டயக்ராம் போடலாம். சோ இதுல இருந்து டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ இது வந்து ஃபங்க்ஷனானு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ ஃபங்க்ஷனா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் தானே போடுவோம். சோ எக்ஸ் ஒய் ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ எக்ஸ் வந்து 1 2 3 4 போட்டு எக்ஸெட்ரா போட்டு போயிட்டே இருக்கும் வச்சுக்கோங்க. சோ இங்க 1 2 3 அப்படி 9 போயிட்டே இருக்கும். சோ இதை நான் இந்த மாதிரி வேற, சோ இடையில நிறைய நம்பர்ஸ் வரப்ப டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப நிறைய நம்பர்ஸ் போட முடியும். அப்போ 1 போடும்போது என்ன கிடைச்சது, 2 கிடைச்சது. அண்ட் 2 போடும்போது 4 கிடைச்சது. 3 போடும்போது 6 கிடைச்சது. அண்ட் 4 போடும்போது 8 கிடைச்சது. ஓகேவா? சோ எல்லா எலிமெண்ட்ஸும் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு தனித்தனியா யூனிக் இமேஜஸ் பாஸ் பண்ணுது. சோ ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் எக்ஸ் ஹேஸ் அ unique image in y. ஓகேவா? சோ இது என்னது, இட்ஸ் a function. ஓகேவா? சோ f is a function சொல்றோம். ஓகேவா? சோ fங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதோடைய டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். சோ ஆல் தி எலிமெண்ட்ஸ் இது எல்லாமே என்னது, டொமைன். இது எல்லாமே கோடொமைன். அண்ட் இங்க இருந்து லைன் போயிருக்கிறது மட்டும்தான் என்னது, ரேஞ்ச். ஓகேவா? சோ நான் டொமைன் எழுதுறேன். டொமைன் ஈக்குவல் டு 1 2 3 4 போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கோடொமைன் அப்படிங்கிறது
சோ yல இருக்க எல்லாமே கோடமைன். ஓகேவா, yல இருக்க எல்லாமே கோடமைன். அதுக்கு ரேஞ்ச் போயிருந்தாலும் சரி போயிருக்கலனாலும் சரி. ஓகேவா, சோ எல்லாமே கோடமைன் தான். இப்போ ரேஞ்ச் பாருங்க, ரேஞ்ச் அப்படிங்கிறது எங்க இமேஜ் போயிருக்கோ அது மட்டும்தான் ரேஞ்ச் இல்லையா. எது இமேஜ் போயிருக்கு? சோ 2 4 6 8 இப்படி மட்டும்தான் ரேஞ்ச் போயிருக்கு. சோ இது மட்டும்தான் என்னது ரேஞ்ச். ஓகேவா, புரிஞ்சுதானே? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, இப்ப செகண்ட் சம் பார்க்கலாம். இப்ப செகண்ட் சம் பார்க்கலாம். let x equal to என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3 4 6 8 கொடுத்திருக்காங்க. determine whether a relation. சோ இதுல என்ன ரிலேஷன்? சோ இது வந்து x கொடுத்துட்டாங்க and y க்கு எப்படி ரிலேஷன் போகுது அப்படின்னா x f of x such that x belongs to greater x. ஓகேவா, சோ இது வந்து ஸ்மால் x, இது வந்து கேபிட்டல் x, அவ்வளவுதான். ஓகேவா, சோ f of x நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square plus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, is a function from x to n. n அப்படின்னு நேச்சுரல் நம்பர். அப்போ இந்த xல இருக்க எல்லா வேல்யூமே நேச்சுரல் நம்பருக்கு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். சோ given எப்பயும் போல எழுதிக்கோங்க. சோ f of x equal to x square plus 1 தான் given. ஓகேவா, இது ஈக்குவேஷன் அண்ட் இதை வச்சு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேவா, சோ x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சோ 3 4 6 8. ஓகேவா, சோ இதான் இவங்க x கொடுத்திருக்க வேல்யூ. சப்போஸ் இப்ப x வந்து 3 இருக்கு அப்படின்னா x ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ f ஆஃப் இந்த x இருக்க இடத்துல இந்த நம்பர்ஸ் xல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, இப்போ f ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா, சோ இங்க ஸ்கொயர் இருக்கு, xக்கு மேல என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கு. ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்? எலிமெண்ட்டை மட்டும் தான் சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, அப்போ 3 ஸ்கொயர் என்ன? 9. சோ 9 பிளஸ் 1 ஈக்குவல் டு 10. ஓகேவா, நெக்ஸ்ட் 4. இப்ப x வந்து 4 இருக்கு அப்படின்னா f of 4. அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் 1. 4 4 சார் எவ்வளோ? 16 பிளஸ் 1 ஈக்குவல் டு 17. ஓகேவா, நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. f of 6 ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 6 ஸ்கொயர் பிளஸ் 1. 6 6 36 பிளஸ் 1. ஓகேவா, இப்ப எவ்வளவா இருக்கும்? 36 இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 8 இருந்துச்சு அப்படின்னா f of 8 என்னவா இருக்கும்? 8 ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா, 8 ஸ்கொயர் என்ன? 8 8 64. அப்ப 64 பிளஸ் 1 ஈக்குவல் டு 65 சொல்லி முடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ ஃபங்க்ஷன் எழுதலாம். சோ எனக்கு 3 போடும்போது என்ன கிடைச்சிருக்கு? 10 கிடைச்சிருக்கு. அப்போ 3, 10. இதே 4 போடும்போது 17. சோ 4, 17. நெக்ஸ்ட் 6 போடும்போது 37. சோ 6, 37. நெக்ஸ்ட் 8 போடும்போது 65. ஓகேவா, அப்போ 8, 35. ஓகேவா, சோ இவ்வளவுதான் இதோடைய ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட் ஆரோ டயகிராம் போட்டுடலாம். சோ இது வந்து x, இது வந்து என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். ஆமாவா, சோ என்ன கேட்டிருக்காங்க? xல இருந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இப்படிதான் எழுதணும். ஓகேவா, இப்ப பாருங்க xல கொடுத்திருந்த வேல்யூ என்ன? 3 4 6 8. ஓகேவா, இதான் எதுல கொடுத்திருந்தாங்க? xல கொடுத்திருந்தாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் இங்க 1 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன நம்பர் வருது? 10 வந்துருதா? சோ 10. நெக்ஸ்ட்க்கு 10 போடுறேன். நெக்ஸ்ட்க்கு 17. மறுபடியும் ஒரு 3 டாட் வச்சு 37. மறுபடியும் ஒரு 3 டாட் வச்சு 65. சோ இதோட போதும், இதுக்கு மேல டாட் வைக்க வேணாம். சரி, கீழே மறுபடியும் எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா வைக்கலாம். சோ எலிமெண்ட்ஸ் இல்ல, போதும், அவ்வளவுதான் நமக்கு. அப்ப 3 போடும்போது நம்மளுக்கு 10 கிடைச்சது. 4 போடும்போது 70. 6 போடும்போது 37 and 8 போடும்போது எவ்வளவு கிடைச்சது? 65 கிடைச்சது. ஓகேவா, அப்போ எழுதிக்கோங்க. all the elements in x has a unique image. ஓகேவா, யூனிக் இமேஜ் இன் எங்க? nல யூனிக் இமேஜஸ் வந்திருக்கு. ஓகேவா, அதனால therefore எது ஃபங்க்ஷன்? r is a function அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். ஓகேவா, இந்த சம் ஈஸி தானே? ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேவா, தேர்ட் சம்மும் செகண்ட் சம் மாதிரியே தான். ஓகேவா, சோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அதை பார்த்து போடலாம். ஓகேவா, சோ தேர்ட் கொஸ்டின் படிக்கிறேன். given the function f. சரியா, ஃபங்க்ஷன் என்ன சொல்லிருக்காங்க? f ன்னு சொல்லிருக்காங்க. அந்த x எப்படி இருக்குன்னா x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 இருக்கு. ஓகேவா, சோ இதுல இருந்து என்னென்ன எவால்வேட் பண்ண சொல்றாங்க? இது given ஈக்குவேஷன். இதுல இருந்து என்ன எவால்வேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா f of -1, f of 2a, f of 2 and f of x
மைனஸ் 1. சரியா, இதுதான் என்ன பண்ண சொல்றாங்க, எவாலுவேட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா, given எழுதிக்கலாம். சோ given ஈக்குவல் டு f of x என்ன கொடுத்திருந்தாங்க, x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 கொடுத்திருந்தாங்களா. சோ இதான் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க் அவுட் பண்ணலாம். f of minus 1 கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போ ஜஸ்ட் xக்கு பதிலா மைனஸ் 1 இருக்கு, அதே மைனஸ் 1 எல்லாத்துலயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதா. ஓகேவா, சோ மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 என்ன இருக்கீங்க, மைனஸ் 1 இருக்கு. ஓகேவா, பிளஸ் 6. இது ஏன் நான் பிராக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னா 5 இன்டூ எக்ஸ் இல்லையா, அதே மாதிரி தான் பிராக்கெட்ல இருந்தா 5 இன்டூ 1. ஓகேவா, சோ 1 ஸ்கொயர் 1 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் மைனஸ் 5 இன்டூ மைனஸ் 1, அப்போ பிளஸ் 5. சோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு, 5 1s are 5. ஓகேவா, பிளஸ் 6. ஓகேவா, சோ இது ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா என்ன ஆகும், 12 ஆகும். ஓகேவா, சோ இவ்வளவுதான் இதோட ஆன்சர். செகண்ட் ஒன் போடலாமா, f of 2a. ஓகேவா, ஜஸ்ட் x இருக்க இடத்துல இந்த 2a சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஓகேவா, அப்போ 2a தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 2a பிளஸ் 6. ஓகேவா, அப்போ 2 ஸ்கொயர் என்ன 4. இப்போ a இன்டூ a எவ்வளவு ஆயிடுச்சு, a ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஓகேவா, மைனஸ் 5 2s are 10, அந்த a 10a அப்படியே எழுதிக்க வேண்டியது. ஓகேவா, பிளஸ் 6. ஸோ இவ்வளவுதான் இதோட ஆன்சர். இது வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு வேரியபிள் மேல ஒரு ஸ்கொயர், அப்புறம் ஒரு வேரியபிள் மேல எதுவுமே இல்லை. ஸோ 1 அப்படின்னு சொல்லி மீன். ஓகே, ஸோ வேரியபிள் மேல எதுவுமே இல்லை, நெக்ஸ்ட் வேரியபிளே இல்லை. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்ம். ஓகேவா, இதுல வந்து மாற்றமே கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா, f of 2. ஓகேவா, ஜஸ்ட் எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் என்ன வேல்யூ போடணும், 2 அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ இது வந்து 2 ஸ்கொயர் மைனஸ் 5 2 பிளஸ் 6. ஓகேவா, இப்போ 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 5 2s are 10 ஆயிடுச்சு, பிளஸ் 6. ஓகேவா, ஸோ இதை பாருங்க, இங்கேயும் பிளஸ்ல வேரியபிள் இருக்கு, இங்கேயும் பிளஸ்ல வேரியபிள் இருக்கு. ஓகேவா, அப்போ 10 மைனஸ் 10. ஸோ இதோட ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f of x minus 1 கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், x க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப x minus 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 x minus 1 பிளஸ் 6. ஓகேவா, இது கொஞ்சம் தெளிவா கவனிங்க, இதுக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா, இதுக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு, நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம் பார்த்திருந்தோம், அதுல ஃபார்முலா வரும் a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இல்லையா, ஈக்குவல் டு a minus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா, இருக்குதானே, ஷியோர் தானே. சோ இதோட வேரியபிள் a ன்னு வச்சுக்கோங்க, இதே b ன்னு வச்சுக்கோங்க. இப்போ a இருக்க இடத்துல எல்லாம் x அப்ளை பண்ணலாம், அண்ட் b இருக்க இடத்துல எல்லாம் 1 அப்ளை பண்ணலாம். ஓகேவா, இப்போ சொல்லுங்க. சோ a அப்படிங்கிறப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகேவா, aங்கிற இடத்துல x, bங்கிற இடத்துல 1 தான் இருக்கு. சோ எந்த நம்பரோட இன்டூ பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். இருந்தாலும் நான் எழுதுறேன். ஓகே, 1 பிளஸ் b ஸ்கொயர் போட்டிருக்காங்க, அப்ப இது என்ன ஆயிரும், பிளஸ் 1 ஸ்கொயர். ஓகேவா, மைனஸ், இப்ப பாருங்க இது வரைக்கும் இதோட சம். ஓகேவா, இதோட வேரியபிள். நெக்ஸ்ட் மைனஸ் 5x, இது எப்படி வந்துச்சுன்னா இப்படி வந்துச்சு. ஓகேவா, சோ 5 இன்டூ x 5x, 5 1s are 5. சோ மைனஸ் இன்டூ மைனஸ் இங்க பிளஸ் ஆயிடுச்சு. சோ பிளஸ் 5 பிளஸ் 6. ஓகேவா, சோ இந்த 6 அப்படி இங்க போட்டேன். ஓகேவா, இங்க மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஓகேவா, சோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிருச்சு. சோ 5 1s are 5 ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ இது புரிஞ்சிருச்சா, இப்போ x ஸ்கொயர் x தான். ஓகேவா, மைனஸ் 2x இன்டூ 1 என்னதான் 2x தான், பிளஸ் 1 ஸ்கொயர், சாரி 1 ஸ்கொயர் 1 தான், மைனஸ் 5x பிளஸ் 5 பிளஸ் 6. ஓகேவா, சோ நம்பரா இருக்கிறதுல ஒரு சைடு வச்சுக்கலாம், ஸ்கொயரா இருக்கிறதுல ஒரு டைமா வேறு ஓகே ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு, வேற காம்பினேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்க மைனஸ் 2x இருக்கு, இங்க மைனஸ் 5x இருக்கு. ஓகேவா, ஸோ இது ரெண்டும் ஒரே பவர்ல இருக்க என்னது வேல்யூஸ், அப்ப இதே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் மைனஸ் போடும் போது நம்மளுக்கு என்னதான் வரும், மைனஸ் தான் வரும், கிரேட்டர் நம்பர் சைன் தான் வரும் அடிஷன் சப்ராக்ஷன்ல. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க, 7x. ஓகேவா, இங்க 1 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு.
என்ன வரும்? சோ பிளஸ் 12 வரும். ஓகேவா? எல்லாத்துலயுமே என்ன சிம்பிளா இருக்கு? பிளஸ் தான் இருக்கு. சோ இவ்வளவுதான் இதோட ஆன்சர். ஆன்சர் வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 12. ஓகேவா? சோ இவ்வளவுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சோ இந்த வீடியோஸ் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.